குட்டி குட்டி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் வந்து இதுதான் நான் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி திக்னஸில் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி இருந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாவில் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகழகாக சூப்பராக இருக்குது. நம்ம இதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம். இது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்களேன். எல்லா சைடும் இந்த மாதிரி டிசைன் மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைன் ஆயிடுச்சா? இன்னொன்று பண்ணியிருக்கேன். இது ஸ்டார் மாதிரி இருக்கும் பாருங்களேன். இது இந்த மாதிரி இங்கே இருக்க சைட்லலாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஸ்டார் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி கொடுத்தா குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும்ல ரொம்ப. இந்த மாதிரி டிசைனும் நிறைய கிடைக்கும்ல. பாருங்கள், பூரி புசு புசுன்னு அப்படி இருக்குது பாருங்கள். இது மினி பூரி. நம்ம ஸ்டார் எடுத்தோம்ல, ஸ்டார் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ புஷ்ஷுன்னு வருது. பாருங்கள், மினி பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணாங்க பாருங்கள். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.